ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ஃபினிட்டி பொட்டிக். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீஷோவில் வந்துட்டு சாரி வந்து எப்படி வந்துட்டு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றினா உங்களுக்கு எப்படி வந்துட்டு அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் எதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய மீஷோ ஹோம் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு நியூ செல்லர் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு ஆர்டர் தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் ஆர்டர் வந்திருக்கு. நான் வந்துட்டு சாரீஸ் அப்லோடு பண்ணி ஒரு 4 to 5 days இருக்கும். ஸோ வித்தின் அ வீக் தான் இருக்கும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்துச்சு. அண்டு இப்போ வந்துட்டு நம்ம எப்படி கேட்லாக் வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேட்லாக் அப்லோட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு சிங்கிள் கேட்லாக் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேட்லாக் அப்லோட் போயிட்டு ஆட் சிங்கிள் கேட்லாக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ சாரீ வந்துட்டு ஆர்டர் பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன் கேட்லாக். ஸோ அதனால் விமென்ஸ் ஃபேஷனில் போயிட்டு அதுக்கப்புறமா எத்னிக் வியர் சாரீஸ், ஸோ இதில் வந்துட்டு சாரீ கீழே வந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஆட் ப்ராடக்ட் இமேஜ்னு பார்ப்போம். ஸோ இதில் இப்போது நான் ஏற்கனவே 7 to 8 சாரீஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த சாரீ நான் ஆட் பண்ணுறேன். இது ஓகே கொடுத்துடணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சாரியை வந்துட்டு நம்ம இங்கே காட்டும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. வாட்டர் மார்க் இருக்கக்கூடாது, இமேஜ் வித் ப்ரைஸோடு இருக்கக்கூடாது, இன்வெர்ட்டட் இமேஜாக இருக்கக்கூடாது, இன்கம்ப்ளீட் இமேஜாக இருக்கக்கூடாது. அதாவது புடவை பாதி தான் இருக்குது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஃபுல் இமேஜ் இருக்கணும். அண்ட் இமேஜ் வித் ப்ராப்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேக்கு பிராண்டட் ஃபஸ்ட் காப்பிலாம் வந்துட்டு வைக்கக்கூடாது. அண்ட் பிக்சலேட்டட் இமேஜ் வந்துட்டு இருக்கக்கூடாது, பிளர்ராக இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெச்சடாகவும் இருக்கக்கூடாது, ஷ்ரங்காயும் இருக்கக்கூடாது. இமேஜில் வந்து டெக்ஸ்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஓகேன்னு போட்டுடணும். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துட்டு வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்துட்டு இந்த ப்ராடக்ட் அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ எனக்கு 90% வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ப்ரீ ஃபில்டாக இருக்கும் ஃபார்ம். ஸோ இப்போது அடுத்து நம்மளுக்கு ஸ்டைல் கோடு ப்ராடக்ட் ஐடின்னு இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுடைய சாரீக்குன்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஐடியை வந்துட்டு நீங்கள் அதில் கொடுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இன்ஃபினிட்டி பொட்டிக் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஐபி அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறேன். இது சவுத் காட்டன் சாரீங்கிறதுனால சவுத் மிக்ஸ் காட்டன் சாரீஸ். ஸோ ஏற்கனவே ஒரு 8 இமேஜஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது இருந்தால் 9th சாரீ. ஸோ நான் வந்துட்டு ஒரு சாரீ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு ஒரு சாரீக்கு ஒரு ப்ராடக்ட் கோட் வச்சுருக்கேன். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பியூர் காட்டன் சாரீ இருக்கும், இக்கட் காட்டன் சாரீ, சுங்குடி காட்டன், செமி காட்டன் சில்க் சாரீ அண்ட் இக்கட் காட்டன்லாம் இருக்குது. ஸோ இதில் நான் அப்லோட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சவுத் காட்டன் மிக்ஸ் சாரீ. ஸோ இந்த சாரீ தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஃப்ரீ சைஸ் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துடணும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எது வந்துட்டு நம்ம விட்டு போச்சுனாலும் உங்களுக்கு வந்துட்டு QC எரர் வந்துட்டு காட்டும். ஸோ உங்களுடைய ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய எல்லா மார்ஜினையும் அதில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் ஆட் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ரைஸ் எப்பயுமே நம்ம இந்த ப்ரைஸ் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இந்த ப்ரைஸை விட எம்ஆர்பி மினிமம் 135 150 rupees வரைக்கும் அதிகமாக இருக்கணும். ஸோ இது அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு இது QC எரர் வராமல் இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு அதிகமாக வைக்க சொல்லும். QC எரர் அப்படின்னு ப்ரைஸிங் எரர் வந்துட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ ப்ரைஸிங் எரர் காட்டிட்டு உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாரிலேயுமே வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸோடு வரும். அண்ட் சாரீ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 1 மீட்டர் ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு ப்ளவுஸுக்கு செப்பரேட் ப்ளவுஸ் பீஸுன்னு கொடுத்துருப்பேன். ஸோ சில இதில் வந்துட்டு உங்களுக்கு 1 மீட்டர் ப்ளவுஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாகவும் கொடுத்துருப்பாங்க. செப்பரேட் ரன்னிங் ப்ளவுஸ் பீஸும் இருக்கும், ரன்னிங் ப்ளவுஸும் இருக்கும். அண்ட் பார்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பார்டர் கொடுத்துருக்காங்கன்னா ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பிரிண்டட் பார்டரை வந்துட்டு சூஸ் பண்ணுறோம். அண்ட் கலர் பார்த்திங்கன்னா நம்ம சாரீ மல்டி கலரில் இருக்குது.
ஸோ அதனால் மல்டி கலர் சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஜெனரிக் நேம் வந்துட்டு நம்மளுக்கு சாரீஸ் தான் இருக்கும். சாரீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நெட் குவான்டிட்டி வந்துட்டு என்ன வரும், நம்மளுக்கு ஒரு சாரீ மட்டும் தானே வரும். ஸோ அதனால் சிங்கிள் குவான்டிட்டி, ஓகேங்களா, சிங்கிள்னு போட்டுக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் பிரிண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் பண்ணது. ஸோ அதனால் பிளாக் பிரிண்ட்டுன்னு கொடுக்குறோம். சாரியோடைய ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்யூர் காட்டன் கிடையாது இது. ஸோ இது நம்மளுக்கு காட்டன் பிளெண்டில் வந்துட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்காது இந்த சாரீக்கு. நெக்ஸ்ட் டைப்பில் வந்துட்டு நம்மளுக்கு இதில் நான் ஏற்கனவே சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு வந்துட்டு சவுத் மிக்ஸ் காட்டன் சாரீ அப்படின்ட்டு காட்டல. ஸோ அதை நான் நோ டைப் அப்படின்ட்டு போட்டுடுறேன். கண்ட்ரி வந்துட்டு இந்தியா போட்டுக்கோங்க. அண்ட் மேனுஃபேக்சரர் நேம் உங்களுடைய நேமே போட்டிருக்கலாம். என்னோடய பின்கோடு, மேனுஃபேக்சர் அட்ரஸ்ஸு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சேம் அஸ் மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே ப்ரீஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது அப்படியே ப்ரீஃபில் ஆகிடும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடைய கலர் கேட்குது. நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு மிக்சட் கலர்ஸில் வந்துட்டு வரும். ஸோ அதனால் மல்டி கலர் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். மல்டி கலர் போட்டுக்கிறோம். அண்ட் ப்ளவுஸோடைய பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாலிடாக இருக்கும், அதனால் சாலிட் கலர். ஸோ பிராண்ட் வந்துட்டு நம்மளுக்கு எதுவும் இல்லை, அதனால் பிராண்டை வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடலாம். இந்த ப்ளவுஸோட ஃபேப்ரிக் பார்த்திங்கனாலும் காட்டன் பிளெண்ட் வந்துட்டு வரும். ஸோ இதே சாரியோடைய அதே மெட்டீரியல். அண்ட் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்மால் பார்டர் வரும். அண்ட் லூம் டைப், இது பியூர் ஹேண்ட்லூம் சாரீ, அதனால் ஹேண்ட்லூம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்துட்டு நம்மளுக்கு சப்மிட் கேட்லாக் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இந்த சப்மிட் கேட்லாக் கொடுத்திங்கன்னா இங்கே ப்ரொசீடுன்னு கேட்கும், ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கேட்லாக் அப்லோட் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes ஆகும் நம்மளுடைய கேட்லாக் வந்துட்டு லைவாக வர்றதுக்கு. ஸோ இங்கே ஒரு க்ராஸ் பட்டன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்கேஸ் நம்மளோட ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு நம்மளுக்கு ப்ரைஸிங் அட்வைஸ் வந்துட்டு கொடுப்பாங்க, இவ்வளோ கம்மியாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்மியாக வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கேட்லாகை வந்துட்டு அவங்க முன்னாடி வந்துட்டு எடுத்து காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுடைய ப்ரைஸ் வந்துட்டு காம்படிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய கேட்லாகை வந்துட்டு இது காட்டும் மீஷோவில். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா சவுத் மிக்ஸ் காட்டன் சாரீ. ஸோ இந்த சாரீ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பியூர் காட்டன் சாரீ. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு இது காட்டன் சாரீ வந்துட்டு நம்ம ஒரு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது காட்டன் சாரியோட கேட்லாகு. ஸோ நம்மளுக்கு ஒன்றும் பெரிய அந்த அளவுக்கு வந்துட்டு புரியாமல் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு நம்ம பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்துட்டு ப்ரைஸிங் எப்படி வந்துட்டு நம்ம கொடுக்கணும், ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு டவுட் கூட கேட்கலாம். அண்ட் எனக்கு வந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்துட்டு நான் ரெடி டு ஷிப் நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த காட்டன் சாரீ வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்தது. ஸோ அப்லோட் பண்ணி ஒரு 1 வீக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் எனக்கு இந்த சாரீ வந்தது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஷேர் வித் யூ ஆல் இந்த சாரியோடைய ஆர்டர் வந்ததில்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.